Hi dear students, welcome to YouTube channel. ஒரு மிகப்பெரிய ஒரு மித்து இந்த பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி கோர்ஸ்க்கு நிறைய பேர்ட்ட இருக்குது. இது ஒரு கை கால் அமைக்கி விடுறது, இந்த படிப்பை படிக்க போறீங்களா அப்படின்னு கேட்கறது. இன்னொன்று இந்த பிஎஸ்சி நர்சிங்கையுமே நர்ஸா அப்படின்னு கேட்கறது. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய சொசைட்டில ஒரு மித்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதை பத்திலாம் நீங்க ஒரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க ஏன் இந்த மித்தை கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த அளவுக்கு டீப்பா இந்த ஸ்டடீஸை பத்தி அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தினாலதான் மட்டுமே தவிர மித்த எதுவுமே கிடையாது. பட் இந்த ரெண்டு கோர்ஸுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய டிமாண்டான கோர்ஸ். இந்த பிசியோதெரபி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டார்டிங்கான ஒரு கோர்ஸே கிடையாது. எப்போ முன்னாடி இருந்து நம்மளுக்கு எம்பிபிஎஸ் உடைய ஒரு பவர் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் அதுக்கு அடுத்த ஒரு லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான கோர்ஸ் இந்த பிசியோதெரபி கோர்ஸ். ஸோ இதை பத்தி தான் நம்ம இந்த ஒரு வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். நீங்க இந்த கோர்ஸ் படிக்கலாமா, என்ன மாதிரி ஜாப்ஸ் இருக்கும், என்ன மாதிரி ஒரு சோஷியல் அக்செப்டன்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் இருக்கும், எவ்வளவு கட் ஆஃப் இருந்தா கவர்மெண்ட் கிடைக்கும், எவ்வளவு கட் ஆஃப் இருந்தா நம்ம கவுன்சிலிங் மூலமா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்க்கு போக முடியும், இதை பத்தி தான் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டியூரேஷன் 4 years 6 months இன்டர்ன்ஷிப். இந்த வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு இந்த கோர்ஸ்க்கு நீட் கிடையாது. எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் கவுன்சிலிங்லயோ தமிழ்நாடு மூலமா போகக்கூடிய பிரைவேட் காலேஜஸ்க்கு கிடையாது. இது பாராமெடிக்கல் கோர்சஸ்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு டிமாண்டான கோர்ஸ் இந்த பிசியோதெரபி கோர்ஸ். இதோட ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா நீங்க 17 years of age இந்த 31st December 2023ல நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இந்த பிசியோதெரபி கோர்ஸ் நீங்க எங்கெல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஏரியாஸ்ல நீங்க ஒர்க் பண்ண முடியும். எப்படி பிஃபார்ம் நம்மளுக்கு மல்டிபிள் ஏரியாஸ்ல ஒர்க் பண்ண முடியுமோ அதே மாதிரி ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த பிசியோதெரபி கோர்ஸுக்கும் அந்த ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. நீங்க ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணலாம், நீங்க ஓன் கிளினிக் ஆரம்பிக்கலாம், ஜிம் அண்ட் ஃபிட்னஸ் சென்டர்ல நீங்க ஒர்க் பண்ணலாம், அல்லது ஜிம் அண்ட் ஃபிட்னஸ் சென்டர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து ஸ்போர்ட்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ணலாம், மிலிட்ரி, அல்லது நீங்க ஒரு பெரிய ஒரு எஜுகேஷன் ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸர் ஆகலாம். இதை விடவும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஒர்க், அதாவது நீங்க ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றீங்க, ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணும் போதே உங்களுடைய ஓன் கிளினிக்கையும் நீங்க பாத்துக்கலாம். அதாவது டாக்டர்ஸ் எப்படி மல்டிபிளா வேலை பார்ப்பாங்க, கவர்மெண்ட் காலேஜ்ல போய் கிளாஸ் எடுப்பாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டியூட்டி பார்ப்பாங்க, அதே டைம் அவங்களுக்கு ஒரு ஓன் கிளினிக் இருக்கும், அதே டைம் அவங்க பிரைவேட்டோடைய ஹாஸ்பிட்டல்ல போயுமே ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ஸ்லயும் இந்த பிசியோதெரபி கோர்ஸ் முடிச்சீங்கன்னா நீங்க ஒர்க் பண்ண முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றீங்க, உங்களுடைய ஓன் கிளினிக்கும் நீங்க போகலாம். நீங்க ஓனா ஜிம் பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா ஜிம் பிசினஸையும் நீங்க ரன் பண்ணலாம். அபார்ட் ஃப்ரம் அதை தவிர நிறைய இடங்கள்ல போய் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஹவர்ஸ் ஆஃப் அல்லது உங்களுக்கு இந்த டைமிங் வைஸ் ஒவ்வொரு இதுக்கும் இவ்வளவு செட்டிங்ஸுக்கு நீங்க போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கும் ஒரு இன்கம் வரும். சோ இந்த மாதிரி நீங்க மல்டிபிளா ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பேக்கேஜ் அப்படி பார்க்கும்போது உங்க சேலரி இன்க்ரீஸ் தான் கண்டிப்பா ஆகும். இப்ப நீங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஃப்ரெஷரா ஒர்க் பண்றீங்க, ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஒரு 25,000 கொடுக்குறாங்க பெர் மந்த்னா, சோ அப்படியே நீங்க ஒரு ஓன் கிளினிக் ஸ்டார்ட் பண்றீங்க, ஜிம் ஃபிட்னஸும் வச்சிருக்கீங்க, நீங்க அதே மாதிரி நிறைய இடங்கள்ல போய் நீங்க கேசஸ் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய சேலரி நீங்க ரீச் பண்றது இட்ஸ் அபோவ் 60,000க்கு மேல பெர் மந்தே நீங்க என்ன பண்ணலாம்னா ரொம்ப சீக்கிரத்திலேயே ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். அபார்ட் ஃப்ரம் அதை தவிர இந்த கோர்ஸோடைய வேல்யூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராட்ல அவ்வளவு வேல்யூ இருக்குது, அவ்வளவு ரெஸ்பெக்ட் இருக்குது. கம்பேர்ட் டு டாக்டருக்கு அப்புறமா உங்களை அந்த அளவுக்கு ட்ரீட் பண்ற அளவுக்கு வேல்யூ இருக்கக்கூடிய கோர்ஸ். சேலரியும் பாத்தீங்கன்னா செம சூப்பர்பான சேலரி இருக்கு. இந்த கோர்ஸ் கேர்ள்ஸுக்கு நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் ஆஃப் கோர்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு மோஸ்ட் சேலஞ்சிங்கான கோர்ஸ். இது நம்மளுக்கு லேடிஸ்க்கு ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஐடியல் சூட்டபிளா ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் இந்த கோர்ஸ். அந்த மாதிரி ஜாப் தான் நம்மளுக்கு இருக்கும். அண்ட் நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல்ல ஒரு பிசியோதெரபிஸ்ட் டாக்டரா மட்டும் ஒர்க் பண்ணாம நம்மளால சைமல்டேனியஸா ஒரு ஓன் கிளினிக் பிசினஸும் நம்ம லேடிஸ் ரன் பண்ண முடியும். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம கன்சல்டன்ட் மெயில் மட்டும் இல்லாம நம்ம நிறைய இடத்துக்கு போய் ஒரு 2 to 3 அல்ல 3 to 4 hours ஒரு கன்சல்டன்ட் மூலமா நம்ம கன்சல்டேஷன் பண்ணி அது மூலமாவும் ஏர்ன் பண்ணலாம். மோஸ்ட்லி இந்த பிசியோதெரபி கோர்ஸ் முடிச்ச உடனே நம்மளுக்கு ஜாப் நேச்சர் எப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய சர்ஜரி முடிச்சவங்களுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த பிசியோதெரபி எக்ஸசைஸ் கொடுப்போம். சோ அதனால நம்ம ஒரு ஆர்த்தோபீடியாக் சர்ஜன் டாக்டர் அல்லது கார்டியாக் இந்த மாதிரி இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்ட நம்ம கன்சல்டன்டா ஒர்க் பண்ண முடியும். ஹையர் ஸ்டடீஸ் மாஸ்டர் ஆஃப் பிசியோதெரபில நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. நீங்க ஒரு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு ஒரு கார்டியாக் சர்ஜன் ஆகணும் அல்லது ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஆகணும், இந்த மாதிரிலாம் நியூரோலஜி சர்ஜன் அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஆசை வச்சிருப்பீங்க. சோ அப்போ நம்மளுக்கு எம்பிபிஎஸ் உடைய சீட்டு கிடைக்காம இருந்திருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க இந்த பிபிடி முடிச்சுட்டு எம்பிடில உங்களுடைய ஆசைகளை எல்லாத்தையுமே பூர்த்தி செய்ய முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பெஷலைசேஷன் இருக்குது பாருங்க.
ஆர்த்தோபெடிக்ஸ், நியூராலஜி, ஸ்போர்ட்ஸ் பிசியோதெரபி, கார்டியாக் வாஸ்குலர் அண்ட் பல்மோனரி, கம்யூனிட்டி பிசியோதெரபி, கம்யூனிட்டி ரீஹேப், கார்டியாக் தொரசிக், கார்டியாக் ரெஸ்பிரேட்டரி, பயோமெக்கானிசம். ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷன்ல நீங்க எனி ஒன் ஆஃப் நீங்க கார்டியாக்க பேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கார்டியாக்க சம்பந்தப்பட்ட மாஸ்டர் ஆஃப் பிசியோதெரபில அந்த ஸ்பெஷலைசேஷன் பண்ணிட்டு அந்த இதுல போய் நீங்க ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஏர்னிங் ஆஃப் சேலரி கிடைக்கும் அண்ட் நிறைய எக்ஸ்போசர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ஒரு ஃபுல்லா நம்மளுக்கு ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஒரு ஸ்பெஷலைசேஷன் படிச்ச ஒரு சாட்டிஸ்பாக்சனும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். எலிஜிபிலிட்டி வந்து நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அதாவது சயின்ஸ் குரூப் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ உங்களுடைய மினிமம் எலிஜிபிலிட்டி நீங்க ஓசியா இருந்தீங்கன்னா 40%, அதர் கம்யூனிட்டிக்கு வந்து 40%, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியா இருந்தீங்கன்னா இட்ஸ் எ பாஸ்ட் மார்க் இஸ் எனஃப். உங்களுடைய வெயிட்டேஜ் ஆஃப் கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து 200க்கு தான் நீங்க கால்குலேட் பண்ணணும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியை பேஸ் பண்ணி. அட்மிஷன் அண்ட் கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜுக்கு டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கவுன்சிலிங் மூலமா தான் ப்ராசஸ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ பிரைவேட் காலேஜஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஎஸ்ஜி, கேஎம்சிஹெச் இந்த மாதிரி ஒரு ஃபேமஸான டாப் மோஸ்ட் காலேஜஸ்மே பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதுவும் நம்ம இந்த கவுன்சிலிங் மூலமா ப்ராசஸ் பண்ணலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டா அந்த காலேஜை விசிட் பண்ணி நீங்க என்ன பண்ணணும்னா அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அரௌண்ட் 4 இயர்ஸ்க்கு வந்து ஒரு 25,000 உங்களுக்கு வந்து முடிச்சிரும். ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவா தான் உண்டு கவர்மெண்ட் காலேஜ்ல. அபார்ட் ஃப்ரம் நீங்க வந்து கவுன்சிலிங் மூலமா இந்த பிரைவேட் காலேஜஸ்க்கு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா 1.5 லட்சம் வந்து ஒரு வருஷத்துக்கு வாங்குறாங்க கோர்ஸ் ஃபீஸ் மட்டும். ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 60,000ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் டொனேஷன் கிடையாது. மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமா போறீங்க அப்படின்னா அதே இயர்லி உங்களுக்கு வந்து 1.5 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வாங்குவாங்க பிளஸ் ஹாஸ்டல் ஃபீஸும் உண்டு. அபார்ட் ஃப்ரம் வந்து நீங்க ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 2 lakhsல இருந்து இருக்குது டொனேஷன். 2 lakhs வாங்குறாங்க, 3 lakhs வாங்குறாங்க. கேஎம்சிஹெச், பிஎஸ்ஜி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 lakhs டொனேஷன் வந்து கேக்குறாங்க. சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மோஸ்ட்லி எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற சப்ஜெக்ட்ஸ் தான் வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க. அவங்க வந்து இந்த பேசிக் பிசிக்ஸ், பயோமெக்கானிசம், எலக்ட்ரோதெரப்பி, எக்ஸசைஸ் தெரப்பி வந்து படிக்க மாட்டாங்க. அபார்ட் ஃப்ரம் நீங்க வந்து அதை இன்க்ளூட் பண்ணிக்கிடுவீங்க. அனடாமி, பிசியாலஜி, சைக்காலஜி, ஜெனரல் மெடிசின், கிளினிக்கலா பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆர்த்தோ, கார்டியாலஜி, நியூராலஜி இந்த மாதிரி ஸ்டடிஸ், இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுடைய சிலபஸ்ல இருக்கு. நீங்க எந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஜ்டு பீப்புள் அல்லது ஆக்சிடென்ட் ஆன பீப்புள்ஸ், ரீஹேப் ஆன பேஷண்ட்ஸ், அதுக்கடுத்து ஸ்போர்ட்ஸ் பர்சன், இவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா நீங்க வந்து ஒரு எக்ஸசைஸ், மசாஜ் தெரப்பி பிராக்டிஸ் எல்லாம் இந்த மாதிரி நீங்க வந்து அந்த மாதிரி பேஷண்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க. ஓகே, இந்த கோர்ஸ் வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் காலேஜ் இன் தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 காலேஜஸ்ல இருக்குது. 80 சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்குது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கடலூர்ல 30 சீட்ஸ், ரீஹேப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரீஹேப் மெடிசன் சென்னை 25, தென் பிசியோதெரபி திருச்சியில இருக்கக்கூடிய காலேஜ்ல 25 சீட்ஸ் இருக்கு. கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 51 காலேஜஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதுல ஓசிக்கு வந்து 644 சீட்ஸ், பிசிக்கு வந்து 551 சீட்ஸ் இருக்குது, பிசிஎம்க்கு வந்து 73 சீட்ஸ் இருக்குது, எம்பிசிக்கு வந்து 422 சீட்ஸ் இருக்கு, எஸ்சிக்கு வந்து 313, எஸ்சிஏக்கு 60, எஸ்டிக்கு வந்து 21 சீட்ஸ் இருக்கு. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா பிபிடிக்கு கவுன்சிலிங் மூலமா வரக்கூடிய இந்த பிரைவேட் காலேஜஸ் 51 காலேஜஸ்க்கு 2084 சீட்ஸ் வந்து இருக்குது. இந்த வருஷம் கண்டிப்பா நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். பிரைவேட் காலேஜஸ்க்கு, கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லெட்ஸ் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். கவர்மெண்ட் காலேஜ் கட் ஆஃப் திருச்சி காலேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1ல பிசி 197.50 இருந்து 189, பிசிஎம் 191 to 190, எம்பிசி 195 to 188.68, எஸ்சி 191 to 188.50, எஸ்டி வந்து 182.50 முடிஞ்சிருக்குது. ஸோ மாப்அப் ரவுண்ட்லயுமே நம்மளுக்கு பிபிடியோட சீட்ஸ், கவர்மெண்ட் சீட்ஸ் இருந்து எம்பிசி கேட்டகரியில உள்ளவங்க 181 கட் ஆஃப்க்கு வந்து சீட் அலாட் ஆயிருக்குது. ஸோ நீங்க வந்து 2023லைக்கும் இந்த போன வருஷம் கட் ஆஃபையும் பாத்தீங்கன்னா போன வருஷம் வந்து நம்மளுக்கு ரொம்ப குறைவாவே தான் இருந்திருக்குது. நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ரீஹேப் காலேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 199ல இருந்து 189.50 வரைக்கும் பிசி கம்யூனிட்டிக்கு கிடைச்சிருக்கு. தென் பிசிஎம் வந்து 196.2 188, எம்பிசி 195.50 to 189, தென் எஸ்சி 198 to 187, எஸ்சிஏ 189 to 186 வரைக்கும் கிடைச்சிருக்குது. இந்த காலேஜ் வந்து நிறைய பேர் மாப்அப்ல எடுத்திருக்காங்க பாருங்க. ஓசியில வந்து 190.50க்கு கிடைச்சிருக்கு, பிசிக்கு 183.50, தென் எஸ்சில வந்து உங்களுக்கு 177 கட் ஆஃப் 177 வரைக்கும் மாப்அப்ல வந்து அலாட் ஆயிருக்கு. தென் கடலூர் காலேஜ் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 192 to 187 பிசி, 194 to 192 பிசிஎம், எம்பிசி 193.50 to 187, எஸ்சி 190 to 186, எஸ்சிஏ 186 to 184. மாப்அப்ல வந்து பாத்தீங்கன்னா ஓசியில 182.50, பிசி 182,
தென் பிசிஎம் 182 வரைக்கும் அலர்ட் ஆயிருக்கு. ஸோ 177 வரைக்கும் நம்மளுக்கு மாப்பப்ல பிபிடி உடைய கோர்ஸுக்கு வந்து அலர்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த வருஷமும் நம்மளுக்கு கவர்மெண்ட் சீட்ஸ் மீதம் இருந்தா கண்டிப்பா மாப்பப் ரவுண்ட்லயும் நம்மளால எடுக்க முடியும். மாப்பப் ரவுண்ட்ல நம்ம வந்து ரொம்ப பொறுமையா இருக்கணும். செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஜி காலேஜ் கோயம்புத்தூர் 196 to 178 கிடைச்சிருக்கு. பிஎஸ்ஜி 195 to 173.50. ஐசக் நியூட்டன் நாகப்பட்டினம் 193 to 104 வரைக்கும் கிடைச்சிருக்குது. ஆர்விஎஸ் 192 to 158.50. ஸ்ரீ ராமகிருஷ்ணா 191 to 168. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஈரோடு 190 to 118 வரைக்கும் அலர்ட் ஆயிருக்கு. அன்னை காலேஜ் தஞ்சாவூர் 190 to 153.50. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எம்பவர்மெண்ட் சென்னை டிப்மர்ட் 189.50 to 176.50. ரத்னம் காலேஜ் பிசியோதெரபி 188 to 161. KMCH 188 to 166. சுவாமி விவேகானந்தா நாமக்கல் 188 to 146.50. கிறிஸ்டியன் கன்னியாகுமரி காலேஜ் 187 to 154. ஒயிட் மெமோரியல் கன்னியாகுமரி 187 to 134.50. UCA சென்னை 187 to 161. தென் திருச்சி கமலா விஸ்வநாதன் 186.50 to 160.50. திருநெல்வேலி தேவேந்திரா 186 to 144.50. தாகூர் பிசியோதெரபி 186 to 156.50. PPG காலேஜ் நாமக்கல் 185.69 to 137. ஆதிபராசக்தி 185 to 157. JKKM நாமக்கல் 185 to 148. ட்ரினிட்டி மதுரை 184.50 to 156. மாதா 183 to 169. நந்தா காலேஜ் ஈரோடு 182 to 154. திருவாரூர் ஜெயா காலேஜ் 182 to 153. சேரன் 181 to 150. முகமது சதக் 181 to 150. எக்ஸல் 181 to 148. சந்தோஷ் மதுரை 181 to 152. தந்தை ரீஓவர் பெரம்பலூர் 180 to 150. மகேந்திரா சேலம் 180 to 150. மதர் தெரசா புதுக்கோட்டை 180 to 154. SNS 179 to 154. SSM 178 to 154. கிரேஸ் கன்னியாகுமரி 177 to 140. கிருஷ்ணா திருச்சி 176 to 143. குளோபல் கன்னியாகுமரி 175 to 154. தென் ஸ்ரீலட்சுமி 174 to 148. நேரு கோயம்புத்தூர் 173 to 157.50. பாவை 172 to 134.5. PPG 171 to 150. ரேவதி 170 to 141. சேலம் காவேரி 169 to 142. தென் தர்மபுரி பச்சைமுத்து காலேஜ் 168 to 132. நைட்டாங்கல் கோயம்புத்தூர் 167 to 156. ஸ்ரீ அபிராமி கோயம்புத்தூர் 166 to 160. தென் தஞ்சாவூர் மன்னை நாராயணசுவாமி 165 to 143. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணி தான் இந்த டேட்டாவை வந்து எடுத்திருக்கிறேன். ஸோ இந்த காலேஜஸ்க்கு எல்லாம் இந்த கட் ஆஃபுக்கு வந்து அலர்ட் ஆயிருக்கு. இது இந்த காலேஜஸ் எல்லாமே ரெகக்னைஸ்ட் அண்ட் அப்ரூவ்ட் அண்ட் பெஸ்டான காலேஜஸ் தான். மாப்பப் ரவுண்ட்லயே நம்மளுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸ்ரீ வித்யா காலேஜ் ஆஃப் பிசியோதெரபி 121. கிரேஸ்ல வந்து 122.50. மதர் தெரசா 98 பாயிண்ட். தந்தை ரீஓவர் 114. கேஜில வந்து 134 வரைக்கும் அலர்ட் ஆயிருக்குது. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் நீங்க பிசியோதெரபி கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்க வந்து ஒரு MBBS படிக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க இந்த பிசியோதெரபி கோர்ஸ் முடிச்சுட்டு MPTல மாஸ்டர் ஆஃப் பிசியோதெரபில நிறைய ஸ்பெஷலைசேஷனோட நீங்க வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட், அதாவது உமன்ஸ் கேரிங், அவங்க டூரிங் பிரெக்னன்சி டைம், ஆஃப்டர் பிரெக்னன்சிக்கு ஆப்ஸ்ட்ரிக் பிசியோதெரபிஸ்டா ஒர்க் பண்ணலாம். நியூரோலஜியா நீங்க ஒர்க் பண்ணலாம். ஆர்த்தோபீடிக், தென் கிரியாஸ்டிக் எல்டர்லி பீப்புளுக்கு, தென் கார்டியாக்ல இருக்கக்கூடிய நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கும் நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு நல்ல ஒரு கன்சல்டன்டா, ஒரு பிசியோதெரபிஸ்டா நீங்க வந்து ஒர்க் பண்ண முடியும். இந்த கோர்ஸ் முடிச்சா நீங்க வந்து DR அப்படிங்கறது போட்டுக்கலாமா நிறைய பேர் வந்து கேக்குறீங்க. பட் ஆஸ் பர் வந்து நம்மளுக்கு இதுல வந்து சில லீகல் இஷ்யூஸ் இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் தம் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப வந்து ஹேமா அப்படிங்கறத நீங்க போட்டுட்டு என்னுடைய நேமுக்கு பின்னாடி நீங்க என்ன முடிச்சிருக்கீங்களோ BPT அப்படிங்கறத நீங்க மென்ஷன் பண்ணி போடணும் அப்படிங்கிறாங்க. சோ போட்டுக்கிறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். லீகலா சில இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.